பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 11ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 5 verse 19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பிரசங்கியின் புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சாலமோன் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். ஒரு தத்துவ ரீதியான ஒரு ஃபிலாசபிக்கல் ஐடியாஸை கொண்ட ஒரு புஸ்தகமாக இந்த புஸ்தகம் காணப்படுகிறது. இதில் விசேஷமாக ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 8வது வசனத்திலேருந்து பார்க்கும்போது இந்த உலக வாழ்வு எவ்வளோ பயனற்றதாக இருக்கிறது, அது எப்படி மாயையாக இருக்குது அப்படின்றத அவர் எழுதுகிறார். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயம் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. பூமியில் விளைவையும் பலன் யாவருக்கும் உரியது. ராஜாவும் வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறான். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவது இல்லை. இதுவும் மாயையே. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். செல்வனுடைய செல்வ பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி அது சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை. தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தது போலவே நிர்வாணியாக திரும்பி போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்து கொண்டு போவது இல்லை. அவன் வந்த பிரகாரமே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் தன் நாட்களிலெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பத்தியும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எவ்வளோ அருமையான வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானித்தா எவ்வளோ மணி நேரம் தியானிக்கலாம். நீங்கள் தியானித்து பாருங்கள். இந்த வசனங்களெல்லாம் நம்ம தியானிக்கும் போது உண்மையாக வாழ்க்கைனா என்னது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கி ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் ஓடுகிறார்கள், பேருக்கு புகழுக்கு பின்னால் ஓடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு அருமையாய் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இது பிரயாசத்தினால என்ன பலன் இருக்குது? நம்ம எல்லா பிரயாசத்தின் பலனையும் இதே பூமியில் விட்டுட்டு போகிறோம். ஒரு பெரிய வீடு வச்சுருக்கலாம், வசதி வாய்ப்புகள் நமக்கு இருக்கலாம், பெரிய பொசிஷனில் நம்ம இருக்கலாம், நம்ம பெருசாக ஹார்டாக ஒர்க் பண்ணி ஒரு பெரிய கம்பெனியை நம்ம உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அதனுடைய பிரயாசத்தினுடைய பலன் எதையாவது நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியுமா? ஒன்றுமே எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, அப்போ ஐஸ்வர்யம் சம்பத்தும் எங்கேருந்து வருது? தேவனால் கொடுக்கப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரம் அப்போ ஐஸ்வர்யவான் அது தேவனிடத்துலேருந்து வரலன்னு நினைக்கிறோம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனே ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார். ஏன்னா ஐஸ்வர்யம் சம்பத்தும் அவருடைய கரத்தில் தான் இருக்குது. இப்போ தேவன் யாருக்கு ரிச்சஸை கொடுக்குறாரோ, யாருக்கு அநேக வெல்த்தை கொடுக்குறாரோ, அதிலே அவர்கள் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம்.
இன்றைக்கி எனக்கு பணத்தை ஆண்டவர் கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த பணத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறது ஆண்டவர் கொடுக்குற ஒரு கிஃப்ட்ஸ். இன்றைக்கி நிறைய பணம் இருக்குது, ஆனால் அந்த பணத்தில் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியலையே, அந்த பணத்தில் அவங்களால அதனுடைய பலனை அனுபவிக்க முடியலையே. இன்றைக்கி எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் இருக்குது, எல்லா விதமான சாப்பாடை சமைக்கிறதுக்கு பணம் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியலையே, சுகம் இல்லையே. சுகர் வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, அது இதுன்னு நிறைய வந்துருச்சு. ஆனால் வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்குது, விதமான பொருள் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியலையே. சாப்பிட்டா அது பாய்சனாக எனக்கு மாறுதே. அப்போ அதனுடைய பலன், அதனுடைய பங்கை என்னால் என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. அந்த பங்கை நம்ம அனுபவிக்கிறது தான் கிஃப்ட்ஸ் ஆஃப் காட். புரியுதா பிரியமானவர்களே? இன்றைக்கி எனக்கு இருக்குது, ஒரு காலத்தில் நமக்கு இல்லை, அன்றைக்கி நல்லா சுகமாக இருந்தோம். இன்றைக்கி எனக்கு இருக்குது, வாங்கிறதுக்கு திராணி இருக்குது, பலன் இருக்குது, விதவிதமாக இருக்குது, எல்லாமே ஆசையாக இருக்குது பார்க்க. ஆனால் வாயில் நான் வைக்க முடியாது, டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க இதை சாப்பிட்டா அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். இது என்ன வாழ்க்கை? அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதனுடைய பங்கை நம்ம அனுபவிப்பதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தேவன் கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்போது இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் இருந்தாலும் அதை நம்ம சாப்பிட முடியுது பார்த்தீங்களா, அதில் நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்க முடியுதில்ல. அதுதான் பிரியமானவர்களே கிஃப்ட்ஸ், ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட்ஸு. நம்ம என்ன யோசிக்கிறோம், ஐயோ அவங்க எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறாங்களே, அவங்க இவ்வளோ நல்லா கார் வச்சுருக்குறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, எனக்கு முன்னால் எனக்கு பிறகு வந்தாங்க, ஆனால் இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க அவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாங்க, எனக்கு இல்லையே. இன்றைக்கி நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறோம். எதை பார்த்து கம்பேர் பண்ணுறோன்னா எக்ஸ்டர்னலாக கம்பேர் பண்ணுறோம். ஆனால் அவங்க அதில் அனுபவித்து சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு குவெஸ்டின் மார்க். நீ நிறைய பேருக்கு கோல்டு இருக்கும், நிறைய ஜுவல்ஸ் வச்சுருப்பாங்க, சேர்த்து 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 வச்சுருப்பாங்க. பாட்டியோடைய நகை, அம்மாவுடைய நகை, அவங்களா சீட்டு போட்டு நிறைய வச்சுருப்பாங்க, லாக்கரில் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு அக்கேஷனில் கொஞ்சம் ஏதோ 1-2 எடுத்து கழுத்தில் கையில் மாட்டிக்கொள்ளுகிறோம். அதில் எதை அனுபவிக்கிறீங்களா? ஆயிரக்கணக்கான புடவைய பீரோவில் பூட்டி வச்சுருக்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு புடவை தான் கட்ட முடியுது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த 100 புடவையும் கட்ட முடியுதா? இருக்கிற எல்லா நகையும் போட முடியுதா? இல்லையே. அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மளால் முடியலையே. இன்றைக்கி நிறைய பேர் அனுபவிக்கவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கும், பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பாவப்பட்டவங்கள மாதிரி இருப்பாங்க. அவங்களால ஒன்றுமே அனுபவிக்க முடியாது. என் பிள்ளைங்களுக்கு கடைசி நாளுக்குன்னு சேர்த்து 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 வச்சு 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 கடைசியில் ஒன்றுமே நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்க மாட்டாங்க, பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு போயிருக்க மாட்டாங்க, காரில் போக மாட்டாங்க, நடந்தே போவாங்க, பஸ்ஸில் போவாங்க, காசை சிக்கனம் பண்ணணும். இதில் என்ன வாழ்க்கை இருக்குது? அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம பார்க்குறோம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்துருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும். இன்றைக்கி நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணுறோம், ஆனால் நம்ம அதில் புசிக்கிறோமா? அதனுடைய பலனை நான் அடைகிறேனா? பெரிய வீட்டை கட்டிட்டு சிலர் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க ஒரு சின்ன வீட்டில் போய் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அதுலேருந்து காசு வருதான். அந்த பெரிய வீட்டில் அவங்க ஏர்பிஎன்பிக்கு இல்லை ஏதாவது ஒரு இதுக்கு ரெண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இவங்க ஒரு சின்ன வீட்டில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்துருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும், தன் பங்கை அடையவும், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கையில் வச்சிருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம அனுபவிப்பது தான், அந்த அதிகாரத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று நம்முடைய பிரயாசத்தில் அதனுடைய பலனை நான் அனுபவிக்கிறதுன்றது தான் ஆண்டவருடைய கிஃப்ட்ஸ். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் லைஃப். இந்த லைஃப்பை நல்லா சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையில் நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நம்ம இருக்கிறதுல நல்லா அங்கே போயிடுது இங்கே போகிறது எல்லாம் பார்க்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. நல்லா ஹாப்பியாக நம்ம இருக்கணும். எனக்கு எல்லாம் இருக்குது ஆனால் சந்தோஷம் இல்லை, எல்லாம் இருக்குது குடும்பம் இல்லை, இப்படியெல்லாம் இல்லாமல் நல்லா சுகமாக நம்ம இருப்பது தான் பிரியமானவர்களே ஆண்டவருடைய பெரிய கிருபை, ஆண்டவருடைய பெரிய பலன். ஆமேன். மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ண வேண்டாம். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சுகம், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஞ்சம் காரியத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்களா, அதனுடைய பலனை நான் அனுபவிக்கிறதே ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதம்.
ஒரு மரத்தை வைக்கிறீங்க, ஒரு ஆப்பிள் மரத்தை வைக்கிறீங்க, மாமரத்தை வைக்கிறீங்க. அந்த மாம்பழத்தை நம்ம புசிக்கிறது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? ஏதோ ஒரு ஜெனரேஷனில் அவங்க புசிக்கிறாங்கன்றது அது ஒன்று. ஆனால் நான் அதை புசிக்கும் போது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இல்லை? அந்த மாதிரி நம்முடைய லைஃப்பை நம்ம நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். அதனால் எதையோ யோசித்து கலங்கி தவலைப்பட்டு அப்படிலாம் நம்ம வாழ்க்கையை வீணடிக்கக்கூடாது. நம்ம ஹாப்பியாக எப்போவும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் அனுபவிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோன்னா எட்டர்னிட்டி, நித்தியம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் பரலோகத்துக்கு போகாமல் போயிடக்கூடாது. நம்ம கர்த்தரோடு கூட கர்த்தர் கொடுத்ததில் சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?